ஓகே, அனைவருக்கும் வணக்கம். சரவணன் நாகையா, மலேசியன் தமிழர் குரல்லேருந்து. என் கூட வந்து நம்ம அட்மின் ஷேர்லி சிஸ்டர் இருக்காங்க. அப்புறம் சுரேன் இருக்காரு, தமிழர் குரல் அட்மின் எல்லாரும். அப்புறம் நண்பர் லட்சுமணன், அப்புறம் நண்பர் அருள் கூட இருக்காரு. ஓகேங்களா? ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கெம்பல் பாலாய்புலி சிரம்பன் கெம்பலில் இருக்கும். என்ன காரணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி ஒரு 7:40 இருக்கும். ஸோ இந்த நபர் கையில் வந்து, இந்த நண்பர் கையில் வந்து ஒரு குழந்தை, 5 வயசு குழந்தை வந்து கிடச்சிருக்கு. அதாவது ரோட்டில் தத்தளிச்சிட்டு இருந்திருக்கு ஒரு பிள்ளை. ஓகேங்களா? பொம்பளை பிள்ளை, 5 வயசு பிள்ளை. ஸோ என்னான்னு கேட்கும்போது, நான் வீட்டிலேருந்து வெளியாகிட்டேன் அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லியிருக்கு. சரி, சின்ன பிள்ளை. ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, பிள்ளைக்கு பசிக்குதுன்னு சொன்னோன்னே அவருக்கு என்ன செய்யறது தெரியாமல் டக்குன்னு அங்கே ஒரே தாமானில் தான் அவங்க வீடு. ஆனால் அவருக்கு தெரியல அந்த பிள்ளை அங்கே உள்ள பிள்ளைன்னு. ஸோ உடனே கூப்பிட்டு போய் அவங்க அம்மா மூலியமாக சாப்பாடுலாம் கொடுத்துட்டு, அப்புறம் நண்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு என்ன செய்யலான்னொன்னே, பாலையை கூட்டு வாங்கினோன்னே அப்புறம் எனக்கு கால் பண்ணாங்க. அப்புறம் நம்ம டீமுக்கெல்லாம் கால் பண்ணோம். ஏன்னா பெண் பிள்ளைன்றதுனால எங்களோட பெண் அட்மின் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஏன்னா அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருந்துச்சு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலாய்க்கு வந்து ஒரு ஹவருக்கு மேலே இருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவங்க வரத்துக்காக. அதுக்காட்டிலேயே அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க. சரிங்களா? ஆனால் இவர் அந்த வீட்டுக்கும் போயிருக்காங்க. பிள்ளை வந்து கரெக்டாக வீட்டை காட்டியிருக்கு. பட் வீட்டிலேருந்து யாருமே வெளியே வரல. சரிங்களா? ஸோ அது என்ன விஷயம்னு எங்களுக்கு தெரியல பாருங்களா. அப்போ இங்கே பாலாய்க்கு தான் வந்தோடனே அவங்க அப்பா அம்மா பார்த்தா, அப்பா அம்மா 2 பேருமே சீனியர்கள். பிள்ளை வந்து சின்ன எடுத்து வளர்க்குற பிள்ளை. சரிங்களா? அழகாக இருக்குது, நல்லா படிக்கிற பிள்ளை, ரொம்ப ஒரு சுட்டித்தனமாக இருக்குது. பட் நல்ல வேலை இந்த சாமி கையில் மாட்டுச்சு. இதே ஏதாவது ஒரு ஆசாமி கையில் மாட்டிடுச்சு வச்சிங்களா, என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த வேலையில் லட்சுமணன் பிரதத்துக்காக நன்றி சொல்லணும். ஸோ அவரும் எஃபர்ட் போட்டு, அவரோட நண்பர்களும் எஃபர்ட் போட்டு, ஸோ நம்ம டீமும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்க மேலே ஒரு கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. ஏன்னா நம்ம அசந்து தூங்குற நேரமோ இல்லை நம்மளோட பிஸியான ஒரு ஷெட்யூலில் வந்து பிள்ளைங்களை மறந்துடுறோம். அதுங்களுக்கு அந்த பிள்ளை சொல்லுது, என் கூட யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. 5 வயசு பிள்ளை சொல்லுது, என் கூட அப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. அப்போ நாங்கள் எல்லாம் சொன்னோம், அவர்கிட்ட பேசணும் அவ்வளோ நேரம். இப்போ தான் இங்கே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி அவங்களும் இப்போ தான் போனாங்க. சரிங்களா? ஸோ அவரோட தப்பை உணர்றாரு. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் நடக்காமல் பார்த்துக்கணும். ஸோ தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை ரொம்ப கவனமாக பார்த்துங்க. 5 வயசு பிள்ளை அழகாக கதவை திறந்து வெளியாகி ரொம்ப தூரம் வந்துட்டு. சரிங்களா? நல்ல வேலை இவர் கையில் கிடச்சிது. இல்லைன்னா அந்த பிள்ளையோட நிலைமை என்ன இருக்குன்னு தெரியல, யோசிக்கவே முடியல. ஸோ அந்த ஆண்டவனுக்கு நன்றி. ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு வீட்டில் உள்ள பிள்ளைங்க மேலே கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருங்க, கவனமாக பார்த்துங்க. நன்றி, வணக்கம். Pening di rumah tau. Saya sudah pening di rumah. Dia sendiri tak buka pintu. Pergi belakang punya kasut. Itu pun India juga. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். சரவணன் நாகையா, மலேசியன் தமிழர் குரல்லேருந்து. என் கூட வந்து நம்ம அட்மின் ஷேர்லி சிஸ்டர் இருக்காங்க. அப்புறம் சுரேன் இருக்காரு, தமிழர் குரல் அட்மின் எல்லாரும். அப்புறம் நண்பர் லட்சுமணன், அப்புறம் நண்பர் அருள் கூட இருக்காரு. ஓகேங்களா? ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கெம்பல் பாலாய்புலி சிரம்பன் கெம்பலில் இருக்கும். என்ன காரணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி ஒரு 7:40 இருக்கும். ஸோ இந்த நபர் கையில் வந்து, இந்த நண்பர் கையில் வந்து ஒரு குழந்தை, 5 வயசு குழந்தை வந்து கிடச்சிருக்கு. அதாவது ரோட்டில் தத்தளிச்சிட்டு இருந்திருக்கு ஒரு பிள்ளை. ஓகேங்களா? பொம்பளை பிள்ளை, 5 வயசு பிள்ளை. ஸோ என்னான்னு கேட்கும்போது, நான் வீட்டிலேருந்து வெளியாகிட்டேன் அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லியிருக்கு. சரி, சின்ன பிள்ளை. ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, பிள்ளைக்கு பசிக்குதுன்னு சொன்னோன்னே அவருக்கு என்ன செய்யறது தெரியாமல் டக்குன்னு அங்கே ஒரே தாமானில் தான் அவங்க வீடு. ஆனால் அவருக்கு தெரியல அந்த பிள்ளை அங்கே உள்ள பிள்ளைன்னு. ஸோ உடனே கூப்பிட்டு போய் அவங்க அம்மா மூலியமாக சாப்பாடுலாம் கொடுத்துட்டு, அப்புறம் நண்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு என்ன செய்யலான்னொன்னே, பாலையை கூட்டு வாங்கினோன்னே அப்புறம் எனக்கு கால் பண்ணாங்க. அப்புறம் நம்ம டீமுக்கெல்லாம் கால் பண்ணோம். ஏன்னா பெண் பிள்ளைன்றதுனால எங்களோட பெண் அட்மின் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஏன்னா அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருந்துச்சு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலாய்க்கு வந்து ஒரு ஹவருக்கு மேலே இருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவங்க வரத்துக்காக. அதுக்காட்டிலேயே அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க. சரிங்களா? ஆனால் இவர் அந்த வீட்டுக்கும் போயிருக்காங்க. பிள்ளை வந்து கரெக்டாக வீட்டை காட்டியிருக்கு. பட் வீட்டிலேருந்து யாருமே வெளியே வரல. சரிங்களா? ஸோ அது என்ன விஷயம்னு எங்களுக்கு தெரியல பாருங்களா. அப்போ இங்கே பாலாய்க்கு தான் வந்தோடனே அவங்க அப்பா அம்மா பார்த்தா, அப்பா அம்மா 2 பேருமே சீனியர்கள். பிள்ளை வந்து சின்ன எடுத்து வளர்க்குற பிள்ளை. சரிங்களா? அழகாக இருக்குது, நல்லா படிக்கிற பிள்ளை, ரொம்ப ஒரு சுட்டித்தனமாக இருக்குது. பட் நல்ல வேலை இந்த சாமி கையில் மாட்டுச்சு. இதே ஏதாவது ஒரு ஆசாமி கையில் மாட்டிடுச்சு வச்சிங்களா, என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த வேலையில் லட்சுமணன் பிரதத்துக்காக நன்றி சொல்லணும். ஸோ அவரும் எஃபர்ட் போட்டு, அவரோட நண்பர்களும் எஃபர்ட் போட்டு, ஸோ நம்ம டீமும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்க மேலே ஒரு கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. ஏன்னா நம்ம அசந்து தூங்குற நேரமோ இல்லை நம்மளோட பிஸியான ஒரு ஷெட்யூலில் வந்து பிள்ளைங்களை மறந்துடுறோம். அதுங்களுக்கு அந்த பிள்ளை சொல்லுது, என் கூட யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. 5 வயசு பிள்ளை சொல்லுது, என் கூட அப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. அப்போ நாங்கள் எல்லாம் சொன்னோம், அவர்கிட்ட பேசணும் அவ்வளோ நேரம். இப்போ தான் இங்கே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி அவங்களும் இப்போ தான் போனாங்க. சரிங்களா? ஸோ அவரோட தப்பை உணர்றாரு. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் நடக்காமல் பார்த்துக்கணும். ஸோ தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை ரொம்ப கவனமாக பார்த்துங்க. 5 வயசு பிள்ளை அழகாக கதவை திறந்து வெளியாகி ரொம்ப தூரம் வந்துட்டு. சரிங்களா? நல்ல வேலை இவர் கையில் கிடச்சிது. இல்லைன்னா அந்த பிள்ளையோட நிலைமை என்ன இருக்குன்னு தெரியல, யோசிக்கவே முடியல. ஸோ அந்த ஆண்டவனுக்கு நன்றி. ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு வீட்டில் உள்ள பிள்ளைங்க மேலே கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருங்க, கவனமாக பார்த்துங்க. நன்றி, வணக்கம். Pening di rumah tau. Saya sudah pening di rumah. Dia sendiri tak buka pintu. Pergi belakang punya kasut. Itu pun India juga.
Bye.